நீ அம்மா இந்த நேரத்துல இங்க வந்த? என் மாமனாருடைய ஊரான முகையூருக்கு போகலாம்னு வந்தேன். ட்ரெயின் தவறிடுது. அப்படின்னா இப்ப நீ மாமனார் வீட்டுல இல்லையா? இல்லைண்ணா, இவனுடைய அப்பாவும் நானும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா அது என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதிர்பாராத விதமாக இவனுடைய அப்பாவை நான் இழந்துட்டேன். இவரை வளர்க்கறதுக்கு கூட என் மாமனார் எந்த ஒரு உதவியும் செய்ய மறுத்துட்டார். அது சம்பந்தப்பட்ட கேஸுக்காக தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஒருவேளை இந்த குழந்தையை கடத்திக்கிட்டு போக செஞ்ச முயற்சி கூட அவருடைய ஏற்பாடா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கவலைப்படாதே கமலா, உங்க மாமனார வழிக்கு கொண்டு வந்து உன் குழந்தைய வளமா வாழ வைக்க நான் வழி செய்கிறேன். அழாதே, ஆமா வா. உமா உமா, ஏண்டி நான் கூப்பிடுறோம் காதல் ஒழுங்குல அப்படின்னு பாயசமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுவா சித்தி? காலேஜ் பாட புத்தகம் சித்தி. பாட புத்தகம் தானே? அதை வாயை விட்டு சத்தமா உறக்க படிக்கிறது. ஏன் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற? இங்க கொண்டா இப்படி. வேண்டாம் சித்தி. கொண்டாடினா எதுக்கு சித்தி? காதலிப்பது எப்படி? இதைத்தான் நீ காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நல்லா இருக்குடி அம்மா. ஆமா, இதெல்லாம் என்ன? காதலை வளர்ப்பது எப்படி? காதலும் மோதலும். காதலோ காதல். என்னடி இது கர்மம்? படிக்கிற புத்தகங்களின் பேர்களையும் பாரு. இல்ல சித்தி, பேர் தான் அப்படி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் உள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு பேரை பார்த்தாலே தெரியுதே. உன்னை சொல்லி குத்தமில்லடி, எல்லாம் உன் அண்ணன் கொடுக்குற இடம். இங்க உட்காருமா. உடனடியா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ உருப்பிடுவேன். பாத்தியாப்பா உன் தங்கச்சி படிக்கிற படிப்ப? சித்தி, கல்லும் முள்ளும் காலில் படாம பாதையில நடக்கிறது போலத்தான் படிக்கிறது. எதை வேணும்னாலும் படிக்கலாம். ஆனா தீய கருத்துக்கள் நம்ம அறிவை தாக்காதபடி எச்சரிக்கையா இருக்கும். உமா, எல்லாம் எடுத்துக்கிட்டு போ. இனிமே சித்தி சொல்றப்பதான் கேட்கணும். சரிண்ணா, அதெல்லாம் இங்க வச்சுட்டு போ. சித்தி சித்தி சித்தி, ஏன் நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு வாத்தியா இருந்தார்ல, ஆமா, அவருடைய மக கமலா வந்திருக்கு. அவளே ஏன்டாப்பா கூட்டிட்டு வந்த? அவ கால் பட்டடம் தான் விளங்காத. சத்தம் போடாம பேசு. பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆதரவு இல்லாம அனாதையா வந்துருச்சு. இங்கே தங்கிருக்கு. இந்த வீட்டுல என் பேச்ச யாரு கேக்குறாங்க? யாருக்காவது ஆபத்துனா ஓடி போய் உதவி செய்வீங்களே, அந்த நல்ல குணத்தை நம்பிதான் கூட்டம் வந்துட்டேன். கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அனுப்பிடும். பாடியம்மா வா. ஏன் வருத்தப்படுற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துதானே ஆகணும். வா வா. அழாதம்மா, நாளைக்கே உங்க மாமனாருக்கு நான் லெட்டர் போடுறேன். பதில் வந்த பிறகு உன் வழக்க பத்தி என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணு. போடா வெளியே. விடுமாமா விடுமாமா, போடா வெளியே. கூட வேலை செய்யறா வேணாம். நீ என்ன மாமா? நீ என்ன மாமா அது இப்படி தூக்கி தூக்கி எறியுற? கூட வேலை செஞ்சாலும் விட மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க திட்ட. 4 அடி தோன்ற வரைக்கும் தான் நீ என்னோட இருக்கணும். அதுக்கு மேல போயிடணும்.
நான் தோண்டணுமா? ஆமா. மேல தோண்டக்கூடாதா? அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்றவனா அது அறிவுள்ளவன் தோன்றது. அது நான் தான் தோண்டி பாப்பேன். போ அங்க போய் வேற இடத்துல தோண்டு. எங்க போய் தோண்டலாமா? ஆமா. என்ன சார் இதெல்லாம்? சார், ஒரு இருதய நோய்க்காரராவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களை வேலை செய்யக்கூடாது நான் எத்தனை தடவை சொல்றேன். ஆஸ் எ டாக்டர் நான் இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? என்னங்க சார், பூமிக்குள்ள தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோண்டாம இருக்க முடியலையே, என்ன செய்ய சொல்றீங்க? இங்க தங்க இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? மண்ணை தின்னு பார்த்துட்டு சொன்னா, கரைச்சி குடிச்சு பார்த்துட்டு சொன்னா, ஆராய்ச்சியாளனுங்க பூரா சொல்றோம். அதுவும் தவிர எங்க முப்பாட்டம் இருக்கிறாருங்களே, பூமிக்குள்ள தங்கம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாருங்க. அதனால தாங்க தோன்றேன். நீங்க முதல்ல உள்ள வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும். பாத்து வாடா வா, நான் இல்லாதப்ப தோண்டக்கூடாது, இருக்கும் போதான் தோண்டணும். பின்னால வா. அப்பாடா, எதுக்கு சார் தினம் ஊசி போடுறீங்க? இது உங்க இருதயத்தை கெட்டியாக்குறது. என் இருதயம் கெட்டின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆக்குறீங்க போல இருக்கு. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு. கண்ணாடி கொண்டா. அது மூக்கு மேலேயே இருக்க வேண்டிய சாமா. ஏன் கலட்டுறீங்க? கண்ட இடத்துல போட்டு கொண்டாங்கிறது எந்த குழியில கிடக்குதோ. இவன் சொல்றத பார்த்தா கண்ணாடி கொண்டாட மாட்டான் போல் இருக்கு. டாக்டர் சார், நீங்களே படிங்க. நானா? நீங்களான்றீங்க, நம்ம குடும்பம் வேற நீங்க வேற. நான் நினைக்கிறேன்னா எல்லாம் ஒண்ணு. படிங்க. உயர் திரு தருமலிங்க முதலியார் அவர்களுக்கு. உயர் திரு 2 மரியாதை கொடுக்கலாம். பரவாயில்ல, படிங்க. உங்கள் மூத்த மருமகள் கமலாவின் உடன்பிறவாத அண்ணன் எழுதி கொண்டது. உடன் பிறக்காதவன் எப்படி சார் அண்ணனாவா? படிங்க. நீங்கள் பெரிய மனிதர், அதான் ஊருக்கே தெரியுமே. தாங்கள் மூத்த மருமகள் விஷயத்தில் நடந்து கொள்ளும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை. தவறோ சரியோ, காதலித்து மணந்த உங்கள் மகன் மனைவியையும் ஒரு குழந்தையையும் அனாதையாக விட்டுவிட்டு இறந்து போய்விட்டார். இந்த நிலையில் நீங்களும் உதவவில்லை என்றால் அந்த அவளை என்ன செய்வாள்? நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்தால்? என் மகளுக்கு அப்படி ஒண்ணும் கதி வராது. என் மக அப்பேற்பட்டவ அல்ல சார். என் மக ரோட்ல நடக்கும்போது எத்தனையோ பசங்க எதிர்க்க வருவாங்க. இன்னும் தலை குனிஞ்சு போனதில்லை சார். அவ பாக்குற பார்வையில எல்லா பசங்களும் பயந்து ஓடி இருக்கிறானுங்க சார். ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என் மக மேல உண்டா? ஒரு படிச்ச பையனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துச்சு, ஒரு பேனா கொடுத்துச்சுன்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் தங்கச்சி மாதிரியா என்கிட்ட இருக்கிற மகனை மயக்கி பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாவடிச்சுட்டான். சனியனுக்கு இந்த ஜென்மத்துல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்தை நான் பிறக்கவும் மாட்டேன். திட்டத்தை விட்டுட்டு வேற படிங்க. இந்த கடிதத்தை கண்டதும் ஒரு நல்ல முடிவிற்கு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். வராவிட்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் துணிகிற அளவுக்கு நானும் துணிய தயார். உணர்ச்சி ஓவரா போயிடுச்சு. எப்பவுமே கொஞ்சம் சீக்காளிகளுக்கு கோபம் வரும். அவன் என்ன மிரட்டி உருட்டி சவால் விட்டுருக்கானே சார், அவனுக்கு ஒரு எதிர் சவால் இப்பவே விடணும். ஆணித்தரமா ஒரு பதில் எழுதணும். நானா? நான் எதுக்குங்க? இது உங்க வீட்டு விஷயம். ஐயோ, நீங்க என் உடம்ப காப்பாற்றுற டாக்டர் இல்லையே, என் மான மரியாதை அத்தனையும் காப்பாற்றுற டாக்டர் ஆச்சு. எழுதுங்க சொல்றேன், எழுதுங்க. கமலா, கமலா, என்னன்னா? உங்க மாமா எனக்கு கடிதம் எழுதிருக்காருமா. என்னன்னா எழுதிருக்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மிருகத்தனமா மிரட்டி கடிதம் எழுதிருக்காரு. நீ ஏமா இப்படி கவலைப்படுற? நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ உடனே புறப்பட்ட முகையோர் போய் நம்ம வக்கீல பாரு. அவர் வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்வார். வழக்கன்னைக்கு நான் கண்டிப்பா எப்படி வந்து சேர்ந்தேன். போறேனா? ஆனா குழந்தைய பத்தி தான் எனக்கு பயமா இருக்கு. உண்மைதான். குழந்தைக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் அப்படின்னா குழந்தைய இங்கே விட்டுட்டு போலாமா? என்ன? அதுதான் சரி. கமலா, குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு போ. நாங்க பத்திரமா பார்த்து. அதை ஏன் இங்க விட்டுட்டு போக சொல்ற? தாய் குழந்தை ஏன் பிரிக்கிற? குழந்தை தாய் விட்டு தனியா இருக்குமா? என்னப்பா அது? உனக்கு கொஞ்சம் கூட விவரம் புரியாம இருக்கிற? சித்தி, கமலா குழந்தையோட அங்க போகவே கூடாது. குழந்தை இங்கே இருக்கட்டும். இந்த வீட்டுல என் பேச்சு யாரு கேட்கறா? கமலா, நீ அவங்கள பத்தி கவலைப்படாது. குழந்தை இங்கே இருக்கட்டும். நீ பிரயாணத்துக்கு தயாரா இருப்போ. குழந்தையால சித்திக்கு தொந்தரவு வராம நீதான் பாத்துக்கணும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் காவல் நிலையம் வரைக்கும் போயிட்டு வரேன்.
உமா உமா என்னம்மா கடலையை பார்த்துருக்கீங்க? அதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமாக துள்ளி வரும் மலனை ஒரு நொடியில் நொறுக்கி விடுகிறது. தப்பு தப்பு, அது காதலியோடு நெருங்கி விளையாடுகிறது. முன்னால் ஓடி வருகிறதே அது பெண்ணலையா, பின்னால் வரும் ஆணலை அதை தொட்டு விளையாட ஓடி வருகிறது. இல்லை இல்லை, தொட்டு விட்டால் இன்பம் கெட்டு விடுமே என்று ஒன்றே ஒன்று தொடாமல் கண்ணாமூச்சி விளையாடுகிறது. இந்த காதல் காவியத்தை பார்த்துத்தான் நம்மை போல் காதலர்கள் இங்கே வருவார்கள். ஏதேது கற்பனை ரொம்ப வேகமா ஓடுது. ஆனா நம்ம வாழ்வும் இந்த கடல் அலைகளின் தொடர்கதை ஆயிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கவலைப்படாத, அடுத்த முறை நம்ம வாழ்வை வளமாக்கக்கூடிய நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். வரட்டுமா? என்ன அவசரம்? நான் இன்னைக்கு ஊருக்கு போகணும். என்னது ஊருக்கா? அப்படின்னா உங்க தங்கையை கூட்டிட்டு போலியா நீங்க? இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட கார்ல போறேன், அது ட்ரெயின்ல வந்துடும். என்னம்மா போகுமா? பின்ன இருக்காதா? அதடா, என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா? இதப்பா, நம்ம சந்திக்கலனாலும் கடிதங்கள் மூலமா சந்திக்கணும். கண்டிப்பா சொல்றேன், டெய்லி உங்ககிட்ட இருந்து ஒரு கடிதமாவது நான் எதிர்பார்ப்பேன். இந்த ஆட்டோ பார்த்துமா? வீட்டுல வேலையில போகிற மூஞ்சிய பாரு, நீ என்ன முதலாளியா? நான் அவர் பாக்கணும். வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கும்போது முதலாளி நேரம் போய் பாத்துருவேன். நீ மாதிரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆட்ட உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போகல போய என்ன கத்துற? நாயா மூஞ்சில வச்சு விளையாடுவா தெரியுமா? என்ன கொடி கட்டுறியா? என்ன சொல்லு? என்ன எங்க போற நீ? என்னடா இது? என்ன தெரு சண்டையா இல்ல முச்சண்டியா, வீடா வாசலா? என்ன என்ன சண்டை? இந்த வீட்டுல சமையல் வேலைக்கு ஆள் ஒண்ணுன்னு கேள்விப்பட்டு வந்தேங்க. இந்த ஆள் என்னடான்னா பொம்பளை தான் வேணும், ஆம்பளை வேண்டாம்னு சொல்றாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொம்பளை தான் வேணுமா? ஆம்பளை சமைச்சா இறங்காத மைனர் வயலுக்கு? இல்ல மாமா, நீங்க தானே சொன்னீங்க வேலைக்கு வர்றவங்க லட்சணமா இருக்கணும். ஆமா, லட்சணம் என்ன? இவன் லட்சணத்துக்கு குறைவிடா நல்ல பயில்வான் மாதிரி இருக்கலாம். என்ன அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் என்ன, நான் எசமான பாத்துக்கிறேன் சொல்றேன். நான் தானே இந்த வீட்டுல எசமா, வேற யாரா இருக்கான்? அப்படி இப்படின்னு என்ன அடிக்கிறான் இந்த ஆளு. பல்ல உதுத்தோடு எஜமான்னு வேற நீ சொன்னியா? நான் எஜமா இருக்கும் போது நான் உன்னை வச்சுக்கிறேன். நல்ல சமைப்பியா? சமைப்பேன். நலபாகம் போல சமைப்பியா? ரொம்ப நல்லா. சமையல் அறைய காமிச்சுட்டா தோன்றதுக்கு போகணுவா? போ, அழைச்சிட்டு போ. சீக்கிரம் சின்ன கடப்பார கொண்டா, பெரிய கடப்பாரையா கொண்டாராங்க. ஆனா பலசரக்கு சாமான் எங்க இருக்கு? கடையில. உப்பு புளி மிளகாலாம் எங்க இருக்குன்னு கேக்குறியா? உப்பு ஜாடியில, பருப்பு டின்ல, அரிசி மூட்டையில, பெருங்காய டப்பால, மிளகா முரத்துல, நெய் பாட்டில, நீ தரையில. வெடிக்காத ஆளா இருக்கே. ஆமாமா, என்ன பண்றது? உன் சமையல நான் திங்க போறேன்ல. ஆமா, இங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்? அடடே, திங்கவா வந்த? யாராருக்கு எப்படி எப்படி சமையல் பண்ணணும் சாப்பிடணும்னு கேக்குறியா? மாமாக்கு சக்கரை கூடாது, டயபிட்டிஸ். காரம் கூடாது, அப்பண்டிசைடிஸ். ஐஸ் கூடாது, பிராங்கிடிஸ். சாப்பாடே கூடாது, ஒரிஸ். உன்னே ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், டாக்டருக்கு ஃபீஸ். அதான் தவறாம கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க யாருக்காக சமையல் பண்ணணும்னு வந்திருக்கேன்? மாமன் விட்டா மத்த ஆளே கிடையாது. ஏன் நீ இல்ல, நீ திங்க மாட்ட. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய். எந்த தலையெழுத்த நாங்க தின்னு தொலைக்கிறோம். உனக்கு என்ன பிடிக்கும்? அந்த கேள்வி மாத்திரம் கேட்டுறாது. இதே கேள்வி கேட்டு எனக்காக சமையல் பண்ணி பல பயிரை கியூல வேலையை விட்டு வெளியே போயிருக்கானுங்க. அப்படியா சங்கதி? சரி, அப்ப நான் சமையல் ஆரம்பிக்கலாமா? இங்க நின்றோம். அடுப்பு கிட்ட போகாது. நெருப்பு ஒரு வாட்டி கண்ணால பாத்துக்க. பாத்தியா? பாத்துட்டு கைய தூக்கு. இதுக்கு பதவி பிரமாணம் எடு. நான் சொல்றதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வா. சொல்லு. அக்னி சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மையே.
அக்னி சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மையே. எள்ளளவும் நான் இதிலிருந்து தவற மாட்டேன். எள்ளளவும் நான் இதிலிருந்து தவற மாட்டேன். ஒன்னாவது எந்த காரணத்தை கொண்டும் நான் வேலைக்காரனாகவே இருப்பேனே தவிர முதலாளியாக முயற்சிக்க மாட்டேன். நம்பர் 2 எனக்காக சமையல் செய்ய மாட்டேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்ததே சமையல் செய்வேன்.